திமுக ஜெயிச்சாதானே இவர் சட்டசபைக்குள்ள போக முடியும். நீங்க போறீங்க பேசுறது, உங்களுடைய பேச்சுக்கள் எடுப்படணும்ல. உங்க கூட்டணி கூட இருக்கும் போது உங்களுடைய பேச்சுக்களுக்கான மரியாதைக்கும், எதிராளி கூட எதிர்த்து நிற்கும் போது உங்களுடைய வார்த்தைகள் மதிக்கப்படணும்ல, உங்க குரல் ஒலிக்கப்படணும்ல. வந்து மற்ற எல்லா தலைவர்களிடமும் மன்னன் வேல்முருகன் வந்து தனித்துவமானவர் என்பது வந்து 2001 காலகட்டத்திலிருந்தே எதிர்கட்சிகளால் அதிகமா நான் கேட்க வர்றது என்னன்னா, அப்படி இவ்வளோ மக்களுக்காக யோசிக்கிறவர் எப்படி ஜெயிக்கும் நம்புறீங்கன்னு கேக்குறீங்க. இல்ல திமுக ஜெயிக்கல, அது மக்கள் முடிவு பண்ணட்டும். நீங்க நம்புறீங்களா இல்லையான்னு நான் கேட்கல. நான் கேட்கறது மக்களை பத்தியே யோசிக்கிறவர், மக்களுக்காக யோசிக்கிறவர். இந்த 5 வருஷத்தை மக்கள் அனுபவிச்ச இன்னல்களை கண்ணுக்கு எதிராக பாக்குறாரு. இந்த ஆட்சியால மக்கள் எப்படி ஒரு அதிருப்தியில இருக்கிறாங்க. அன்றாட பிரச்சனைகளை சந்திச்சதுல தான் நான் பேசுறேன். பெரிய பெரிய விஷயங்களை கூட அடுத்து வைப்போம், அன்றாட பிரச்சனைங்க. அப்ப இவ்வளோ பிரச்சனைகளுக்கு தாண்டி மக்கள் வந்து திமுக ஆதரிப்பாங்கன்னு எப்படி இவர் நம்புறாரு? எந்த நம்பிக்கையில இன்னும் அந்த கூட்டணியிலே இருக்கணும்னு நினைக்கிறாரு? ஒரு சிம்பிளான ஒரு கணக்கு தான். நீங்க வந்து திமுகவுக்கான வாக்குன்னு ஒண்ணு இருக்கும். அது திமுகவுக்கு கூடுதல் வாக்குகளாக விழும்போது தான் ஜெயிக்கிறது தோக்குறதுன்றது எப்போதுமே என்னன்னா, நடுநிலையாளர்கள் வாக்குகள் எந்த பக்கம் விழுதோ அவங்க தான் வந்து வெற்றி தோல்வி தீர்மானிப்பாங்க. எப்பவுமே ஒவ்வொரு கட்சிக்கும் ஸ்டாண்டர்டான ஒரு ஓட் பேங்கிங் இருக்கு. அது அதிமுக இருக்கு, திமுக இருக்கு. இந்த தேர்தலில் என்ன பிரச்சனைனா, திமுகவுக்கான வாக்கு அப்படியே இருக்கு. திமுகவுக்கு எதிராக நடுநிலையாளர்கள் எதிராக வாக்களிக்கணும் முடிவு பண்ணா யாருக்கு வாக்களிப்பாங்கன்ற பிரச்சனை தான் இருக்கு. நீங்க நாம் தமிழருக்கு போடுவாங்களா, அதிமுகவுக்கு போடுவாங்களா, தமிழக வெற்றி கழகத்துக்கு போடுவாங்களா? திமுக மீது மக்களுக்கு அதிருப்தி இருக்கிறது. திமுக ஆட்சியில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றாலும் கூட திமுகவுக்கு எதிரான வாக்குகளை அறுவடை செய்யக்கூடிய நிலையில் எந்த கட்சிகளும் முழுமையான அறுவடை செய்யக்கூடிய நிலையில் இல்லை.